மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு கூடுதல் அமைச்சர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு பணியை மேற்பார்வையிடுவதற்காக தூத்துக்குடிக்கு கூடுதல் அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்கும் வெள்ளம் என்கின்ற நிலை இருக்கின்ற சூழலில் அமைச்சர்கள் ஏற்கனவே அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மீட்பு பணிகளை இன்னும் துரிதப்படுத்துவதற்காக கூடுதல் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், யாரெல்லாம் அங்கு இன்னும் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏற்கனவே 9 அமைச்சர்கள் இருக்கிற நிலையில அதை தொகுதி வாரியா பிரிச்சிருக்காங்க. கூடுதலா தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்கு நகராட்சித்துறை அமைச்சர் நேருவும் பாத்தீங்கன்னா செயலாளர் கார்த்திகேயன் ஐஏஎஸும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு விட்டுருக்காங்க. தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு மட்டும் அமைச்சர் ஏவா வேலுவும் செக்ரட்டரி பிரதீப் யாதவும் அவருடைய செக்ரட்டரியை போட்டிருக்காங்க. அதே போல தூத்துக்குடி மாநகராட்சியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பனும் குறிப்பாக ஆல்பிஜான் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல இருக்காரு, சென்னையில இருக்காரு, அவரையும் போட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தாரேஸ் அகமது, செந்தில்ராஜ், தூத்துக்குடி ஏற்கனவே முன்னாள் கலெக்டர் இருந்தாரு, அதனால அவர் அங்க போட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த சவுத் பத்தி நல்லா தெரிஞ்ச ஆபீசர்ஸ் அங்க போட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா செயலாளராக திறன் மேம்பாட்டுத்துறை செயலர் குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் மதுரையில் பணியாற்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது முதலமைச்சருடைய மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால கூடுதலாக ஹெலிகாப்டர்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 1871 ஆண்டுக்கு பிறகு அதிக மழைப்பொழிவு பெய்திருக்கிறது. எனவே 40 லட்சம் மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்காக உடனடியாக கூடுதலாக ஹெலிகாப்டர்கள் தேவை என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே விமானப்படையை சேர்ந்த 4 ஹெலிகாப்டர்களும் பாத்தீங்கன்னா நேவியோடைய 2 ஹெலிகாப்டரும் கோஸ்ட்கார்டோடைய 2 ஹெலிகாப்டர் மொத்தம் 8 தான் இருக்கு. எனவே கூடுதலா ஹெலிகாப்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங்க்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். தூத்துக்குடிக்கு கூடுதல் அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மக்களை மீட்பதற்கு தேவையான போதிய உபகரணங்கள் இருக்கின்றனவா? போதிய பணியாளர்கள் அங்க இருக்கிறாங்களா? இல்ல அதுவும் மற்ற இடங்கள்ல இருந்து அனுப்பி வைக்கப்பட வேண்டுமா ரமேஷ்? நிச்சயமாக பூங்குழலி, இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஏன் ஐவிஎஸ் மினிஸ்டர் அங்க போடுறாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய இந்த கான்ட்ராக்ட் போடுறவங்களுடைய ஜேசிபி எந்திரங்கள், பெரிய பெரிய டிப்பர் லாரி, நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாத இடத்துக்கு போகக்கூடிய டிப்பர் லாரி, ஆள் உயர லாரிகள்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய லாரிகள்லாம் இருக்கு. அதான் அதனாலதான் அந்த அமைச்சர் போறாங்க. அப்ப நகராட்சித்துறை அமைச்சர் போடும்போது அவங்களுக்கு தெரியும் மற்ற கார்பரேஷன்ல எங்கெல்லாம் தூய்மை பணியாளர் இருக்காங்க, மற்ற பணியாளர் மொபைலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால அவங்கள போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் அந்த குறிப்பிட்ட ஜோன் வைஸ் போட்டிருக்காங்க. இப்ப எப்படி சென்னைக்கு பெரும்பாக்கத்துக்கு ஒரு அமைச்சர், திருவத்தூருக்கு ஒரு அமைச்சர் போட்டாங்க, அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டம் ரொம்ப ஒஸ்ட் எஃபெக்ட் இருந்ததால அங்க ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. அங்க அவர் கூட ஒர்க் பண்ண ஐஏஎஸ் ஆபீசர் போட்டிருக்காங்க. இப்ப செந்தில்ராஜ் ஏன் போட்டிருக்காங்க, தூத்துக்குடி கலெக்டர் வந்தாரு, அவர் சென்னைக்கு வந்துட்டார். இருந்தாலும் செந்தில்ராஜ் 3 வருஷமா அங்க தூத்துக்குடி கலெக்டர் வந்தனால அவருக்கு அங்க தெரியுன்றதுனால அவரை போட்டிருக்காங்க. இது போன்று சில விஷயங்களை பழைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப அந்த புதிய ஆபீசர்ஸையும் குறிப்பாக அமைச்சர்களையும் போட்டிருக்காங்க. பொங்கலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.